Galata presents Women Icon celebrating the Sheroes. Title sponsor, Pisu Pillada Sunline Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner, Park Elanzan, Nungambakam, Chennai. Food partner, Toppivapa, Jigirdanda. Surprise partner, Chennai Surprise. ஆக்சுவலி இது வந்து லவ் கம் அரேஞ்ச் தான். ஸோ அதனால் லவ் பண்ண பீரியட்னால எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுறோன்றப்ப அந்த ஒரு பயம்லாம் இல்லை. ஸோ எனக்கு இன்னும் நம்பிக்கை, இன்னும் தைரியம் தான் வந்துச்சு. என் லைஃப் இன்னும் சூப்பராக இருக்கும். மம்மி மாமா பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகே நல்ல விஷயம். எனக்கு வந்து என் பொண்ணு என் கூடவே இருப்பா, என் தம்பிக்கே கொடுக்க போகிறன்றப்போ இன்னும் சந்தோஷமாக இருக்கும். தட்ஸ் அன் எமோஷனல் பிக்சர். ஏன்னா அந்த டைம் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட் போகிறோம். ஸோ ஒரு அப்பாவா அவர் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்றது பிக்சர். அது நிறைய பேர் இந்த பிக்சர் பார்த்துட்டு என்ன இப்படிலாம் இருக்கீங்க. நான் என் அப்பாவுக்கு அப்படி தான் சின்ன வயசில் நான் அப்போ தான் கட்டி முத்தம் கொடுப்பேன், இப்படி நான் அப்போ தான் கட்டுவேன். நீங்கள் தப்பாக பார்க்குறீங்கன்னா உங்கள் கண்ணில் பார்வை. நீங்கள் அதுக்கு நான் தப்பானவளோ எங்கள் அப்பா வந்து இப்படி வளர்க்கல, அது கிடையாது. உங்கள் கண்ணில் பிரச்சனை, டாக்டர் செக் பண்ண உங்கள் பார்வை ரொம்ப தப்பாக இருக்குது. எத்தனை பசங்க இவ்வளோ குண்டம்மான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கும் சாக்லேட் வாங்கிட்டு போவேன். வாங்கிட்டு போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவள் உன் ஃப்ரெண்டு தானே, நீ எதுக்கு அவளை அப்படி சொன்ன, அவங்க கொஞ்சம் குண்டா தெரியுறாங்கன்னா அவள் நல்லா சாப்பிடுவா, நான் வேணா நாளைக்கு உனக்கு அதே மாதிரி லஞ்சு செஞ்சு கொடுத்து விடுறேன், நீயும் சாப்பிடு, அவளை மாதிரி ஈக்குவல் ஆகிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி சமாதானம். அவங்க அந்த 3 வருஷத்துல பார்த்த ஸ்ட்ரகிள் வந்து வேற ஒரு பொண்ணா இருந்தா இல்ல வேற ஒருத்தரா இருந்தா கண்டிப்பா ஒன் ஸ்டெப் பேக் தான் எடுத்திருப்பாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? முதல்ல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு மேடையில வச்சு அழகு பார்க்கல. உங்களுக்கும் இங்க இருக்க எல்லா மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து இத்தனை கேமரா மத்தியில நம்ம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரு சின்னதா நமக்கு ஒரு போட்டோ எடுக்க போறோம், வீடியோ எடுக்க போறோம் அப்படின்னாலே வந்து நம்ம அத்தனை தடவை நம்மளை பார்த்துப்போம், சரியா இருக்குமா, கரெக்டா இருக்குமா. ஏன்னா ஒரு சின்ன பயம் தான், யாராவது ஏதாவது நம்மளை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கான்ஃபிடன்ஸ் எப்படி எங்கிருந்து வருது உங்களுக்கு? நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க. அதை நான் கற்றுக்கிட்ட விஷயம், எனக்கு சொல்லிக் கொடுத்த நபர் வந்து 2 பேர். ஒன்று அம்மா அப்பா, அவங்க தான். ஏன்னா அவங்க எனக்கு வந்து இதுதான் உலகம், இதை நீ இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு சொல்லித்தரலனா இன்றைக்கி நான் வந்து கலாட்டா முன்னாடி இவ்வளோ கேமராஸ் அண்ட் இவ்வளோ எல்லாரும் முன்னாடி நான் வந்து இவ்வளோ போல்டாக பேசியிருக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு எத்தனையோ கேமராக்கள் இல்லை, ஆனால் அப்போ அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த விஷயம் தான் இன்றைக்கும் எனக்கு கேரி ஓவர் ஆகிட்டுருக்கு. அழகா சொல்லிட்டீங்க. ஐ திங்க் கல்யாணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நீங்க பேசுறதுக்குமே கொஞ்சம் ஹோப் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ கல்யாணம் பண்ண போறாங்க அண்ட் இவங்க தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் தாட் என்ன? இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா மாமா தான் கல்யாணம் பண்ண போறீங்க அப்படி சொல்லும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் தாட் என்ன? ஆக்சுவலி இது வந்து லவ் கம் அரேஞ்ச் தான். ஸோ அதனால் லவ் பண்ண பீரியட்னால எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுறோன்றப்ப அந்த ஒரு பயம்லாம் இல்லை. ஸோ எனக்கு இன்னும் நம்பிக்கை, இன்னும் தைரியம் தான் வந்துச்சு. என் லைஃப் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அம்மா அப்பா கூட இருந்த சப்போர்ட்டை விட இப்போ இன்னும் ஒரு படி அதிகமான சப்போர்ட் கிடைக்க போகுது. ஸோ என் ஃபேமிலியே நான் ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறேன், ஒரு விஷயம் பண்ணுறப்போ பின்னாடி தெரியும் பார்த்தோன்னா எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் மாமா, என் அம்மாச்சி, என் அக்கா, தம்பின்னு ஒரு சப்போர்ட்டோடு நிற்கும் போது என்னோட அடுத்த பார்ட் ஆஃப் த லைஃபும் வந்து சூப்பராக இருக்கும்ன்ற நம்பிக்கை தான், தவிர பயம்லாம் எனக்கு இல்லவே இல்லை. சரி, வீட்டில் எப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்க? அதையாவது சொல்லுங்க. இல்லை அது ஈஸியாக போயிடுச்சு பண்ணுறதுலாம் இல்லைங்க. அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஏன்னா மாமா வந்து இன்ஃபேக்ட் ஒரு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட் கம் ஃபேமிலி ஆகி அது அப்படியே ஃபேமிலியோட ஃபேமிலி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து மாமா வந்து ட்ரஸ்ட் வச்சுருக்காரு. ஒரு வந்து 40 குழந்தைங்க வந்து தத்தெடுத்து வளர்த்தாரு. ஸோ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ 40 குழந்தைய தத்தெடுக்கிற, உன்னை நான் தம்பியாக தத்தெடுத்து என் கூடவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்ஃபேக்ட் மம்மிக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸாக தெரியும். ஸோ அதனால் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, இப்படி தான் அப்படிலாம் கிடையாது. மம்மி மாமா பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகே நல்ல விஷயம். எனக்கு வந்து என் பொண்ணு என் கூடவே இருப்பா, என் தம்பிக்கே கொடுக்க போகிறன்றப்போ இன்னும் சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க ஹாப்பியாக தான் எடுத்துக்கிட்டாங்க. தவிர பெரிய என்ன சொல்கிறது, இந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. ஒரு 5 minutes வேலை, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக அப்படியே முடிஞ்சிச்சுல. இது மாதிரி எல்லாருக்கும் நடந்துட்டா நல்லா இருக்கும். அண்ட் என்கேஜ்மெண்ட் வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஐ திங்க் உங்களுக்குமே எல்லாருமே ஒரு பாசிட்டிவான விஷஸ் நிறைய கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து அந்த ஒரு நல்ல வார்ம் ஃபீலிங், அந்த பக்கம் செம்ம கிராண்டாக பிரம்மாண்டமாக இருந்தது. என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மேரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்களாம் யோசிச்சுட்டு இருக்கோம். உங்களோட ட்ரீம் வெட்டிங் அப்படின்றது ஏதாவது சொல்லி வச்சுருக்கீங்களா? ட்ரீம் வெட்டிங்லாம் இல்லை. எனக்கு என்னென்னா அப்பாவோட லைஃப்பில் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணவங்க, அம்மா லைஃப்பில் இவ்வளோ நாள், மாமா அம்மாச்சி அவங்க லைஃப்பில் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணவங்க எல்லாரையும்
சேர்ந்து சபை நிறைய அவங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதத்தோட தாலி கட்டணும். அது என்னோட பெரிய ஆசை. ஸோ அதுக்கான எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருமே வராங்க. டேடி கூட ட்ராவல் பண்ணவங்க, மம்மி கூட இருந்தவங்க, ட்ரஸ்ட்டில் இருந்தவங்க, மாமா டைரெக்ஷனில் இருந்தவங்க, மாமாவோட டைரக்டராக கார்த்திக் சுப்ராஜ் சார் இருந்தார். எல்லாருமே மோஸ்ட்லி வந்துடுறேன், கன்ஃபார்மாக வந்துடுறேன்னாங்க. ஸோ அவங்களோட ஆசீர்வாதம் பிளஸிங்ஸோட அந்த தாலி ஏறுதுன்றப்போ அதோட பெரிய பாக்கியம் வேறு யாருக்கு என்ன வேணும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய நம்ம வந்து ஒன் பேசிட்டோம். இப்போ சில மெமரிஸ், சில பிக்சர்ஸ்லாம் நாங்கள் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம பேசலாம். நிச்சயமா. இந்த பிக்சர் வந்து என்னோட ஃபேவரட் பிக்சர். ஏன்னா டேடியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜோட பிக்சர். இந்த மாஸ்க் இருக்குல்ல, இந்த மாஸ்க் நான் இன்னும் வச்சுருக்கேன். ஏன்னா அப்பாவோட ஆஃபீஸில் ஹேங் பண்ணணும்னு நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி அவர் போட்ட பேன்ஸு, அவர் யூஸ் பண்ண ஸ்பாஞ்ச் எல்லாமே மம்மி கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இவரோட அப்பாவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஏன்னா இது எவ்வளோ கஷ்டன்றது எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும். என்னை தாண்டி அம்மாக்கும் அம்மத்தாக்கும் மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த ஒரு பெயிண்ட் போட 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா உள்ளே இருக்க பெயிண்ட் எடுத்தோம்னா மேலே கெமிக்கல் பட்டு ஒரு மாதிரி பபிள்ஸாக வந்துடும். ஸோ இந்த இந்த பெயிண்ட் வந்து நம்ம காருக்கு அடிக்கிற பெயிண்ட் இருக்குல்ல, வீட்டு கார், அந்த பெயிண்ட்டு. ஸோ மேலே ஒரு ஆடை மாதிரி இருக்கும். அந்த ஆடை எடுத்து வெறுமனையாக தடவினோன்னா ஹீட் பாயில்ஸ் வந்துடும், இன்டிமேட் ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே வந்துடும். ஸோ அதை நம்ம தேங்காய் எண்ணெயில் குழச்சி தடவி அது காய என்ன ஆகிடும், நம்ம தோலெல்லாம் இறுக ஆரம்பிச்சிடும். இப்போ இவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல, இறுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பாட்லைட்ஸ் படும்போது எரியும். ஸோ அதனால் அப்போது அந்த டைமில் பண்ண ஃபுல் ப்ரோக்ராம்ஸ் இது. அண்ட் அதை ரிமூவ் பண்ண வந்து நார்மலாக நம்ம தேய்ச்சா போகாது. திருப்பி எண்ணெய் வச்சு ஒரு 2 நாள் அவரை சுடுதண்ணியில் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அது போகும். இந்த பீரியட் தான் ஒரு அப்பாவோட வளர்ச்சிக்கான ஸ்டார்டிங் பீரியட். அப்பா சொல்லுவார், என் பொண்ணு பிறந்தோடனே எனக்கு மகாலட்சுமி பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது என் வாழ்க்கையில் உண்மை. அவள் வளர வளர என் ஸ்டேஜும் வளர்ந்துச்சுன்னுவாங்க. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ மம்மி இருக்கும்? 3 வயசு. ஸோ அப்பத்துலேருந்து டேடியோட ஸ்டேஜ் வளரன்னு சொல்லும்போது இதெல்லாமே மெமரபிள் பிக்சர்ஸ். இதோட எல்லா விஷயங்களும் மம்மி சேகரித்து வச்சுருக்காங்க. அண்ட் அப்போ வந்து இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது அப்பா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு சைல்டாக அதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லையா பார்க்கும்போது. அது எப்போ உங்களுக்கு வந்து இது பின்னாடி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, ஐ திங்க் உங்களை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயமும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அவர் போட்ட உழைப்பு இல்லையா? கண்டிப்பாக. ஸோ எனக்கு எப்போ புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நான் ஒரு 4th மேலே தான் எனக்கு இது என்னென்னு புரிய ஆரம்பிச்சு. அது வரைக்கும் முன்னாடி கஷ்டம். ஏன்னா பெட் டைம் ஸ்டோரி எனக்கு என்னன்னா, இந்த வந்து பாட்டி வடை சுட்ட கதை அதெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா லவ் ஸ்டோரி. எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிறத என் பாட்டி சொல்லி வளர்த்தாங்க. ஸோ இது கஷ்டம்னு தெரியும், இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துருக்காங்க தெரியும். ஆனால் இது என்ன கஷ்டம் எனக்கு தெரியல. ஸோ புரியறதுக்கு வந்து எனக்கு 4th ஸ்டாண்டர்ட் மேலே தான் புரிய ஆரம்பிச்சு. நான் இன்னும் கேட்டு பாட்டி அம்மாட்ட கேட்டு அந்த மாஸ்க்கு தொடும்போது அந்த ஒரு ஸ்பரிசம் ஃபீல் ஆகும். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அதோட ஸ்வெட் ஸ்மெல் எவ்வளோ இருந்திருக்கு, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு 4th மேலே தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அம்மா பார்த்துக்கிட்டது இப்போ நான் இன்னும் மெமரபிளாக அது ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். வா பியூட்டிஃபுல். ஐ திங்க் அது ரொம்ப ஸ்பெஷலாக வந்து அதை நீங்கள் எப்பவுமே நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த டைமில் வந்து டேடி என்ன பண்ணுவார்னா, ஈவினிங் ப்ரோக்ராம் போவார். மார்னிங் வந்து இங்கே அபினியா ஜிம்மில் அப்பா வந்து பாடி பில்டர், ஸோ மாஸ்டர் கோச் கூட. ஸோ மார்னிங் ஜிம் பண்ணுவார், மத்தியானம் வந்து சாப்பிடுவார், ஈவினிங் ப்ரோக்ராம் போவார். ஸோ அவரோட லைஃப் வந்து அப்படியே ஒரு ஹெக்டிக்காக இருந்துச்சு. தூங்குறதே ஒரு 4 மணி நேரம். ஏன்னா ஆஸ் அ ஜிம் கோச்சராக இருந்தோம்னா நம்ம ஜிம் ஆளுங்க வரதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினராக முன்னாடி போய் நிற்கணும். ஸோ ஒரு 4 மணிக்கு போய் ஜிம்மை திறந்து க்ளீன் பண்ணி சொல்லி கொடுத்து திருப்பி 11க்கு வந்து ப்ரோக்ராம் போயிட்டு திருப்பி மதியானம் லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி ஈவினிங் 3 o'clock போவார். 6க்கு வந்துடுறதுக்கு திருப்பியும் சைக்கிள் எடுத்துகிட்டு போவார். அப்போ வந்து அப்பாவுக்கு பைக் கிடையாது, சைக்கிள் தானே டைம்ன்றதுனால ஈவினிங் திருப்பி ப்ரோக்ராம் போவார். இதுக்கப்புறம் தான் அப்பா CT 100 வாங்குறாரு. அந்த பைக்கும் நான் என்ன வச்சுருக்கேன், என் அண்ணா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா எங்கள் அப்பா யூஸ் பண்ணதை நான் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். சூப்பர். அண்ட் இப்போ எப்பயாவது அது அப்பா பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன், இவர் கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணிடணும், இல்லை இவர் இந்த மாதிரி ஒரு நிலமையில நம்ம எப்பவுமே வச்சு பார்க்கணும் அப்படின்னு தோன்ற விஷயங்கள் என்னென்ன? எனக்கு என்னென்னா, ஒரு டாட்டராக அவருக்கு நிறைய பெருமை கொடுக்கணும். அண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்து போதும் ரெஸ்ட் எடுக்கட்டும், வேண்டாம். நான் சொல்லவே மாட்டேன். எங்கள் அப்பா ஓடிக்கிட்டே இருக்கட்டும், அதுதான் அவருக்கு அழகு. அவர் ஷூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், ஒரு ஸ்டேஜ் ஈவெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், அதுதான் அவருக்கு அழகு. ஏன்னா இவங்கெல்லாம் பொக்கிஷம். இவங்களை நம்ம அடக்கி வச்சுட்டோன்னா அவங்க லைஃப் சர்க்கிள் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். எங்கள் அப்பா ஃப்ரீ பேர்ட், அவர் பறந்துக்கிட்டே இருக்கணும், அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ உனக்கு தேவையான அளவு எப்போ நீ போகணும்னு தோணுதோ ஈவெண்ட் போ, எப்போ நீ ஷூட் போகணும்னு தோணுதோ போ, மறுபடியும் உனக்கு கஷ்டப்படுத்திட்டு பண்ணாதான் தான் நான் எப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு டாட்டராக நான் அவர் பெருமைப்படுத்தணும், அவர் பொறுப்புகளை நான் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன் அது எல்லாமே. சூப்பர். அண்ட் நீங்கள் வந்து அப்பா பற்றி இவ்வளோ அழகாக சொன்னனால அடுத்து இன்னொரு ஒரு ஸ்பெஷல் பிக்சர் இருக்கு, அது என்னன்னு பார்த்துடலாம். ஓ, லவ்லி பிக்சர். மகள்களை பெற்ற தந்தைக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததல்ல அப்படின்னு சொல்லுவாங்க.
தட்ஸ் an எமோஷ்னல் பிக்சர். ஏன்னா அந்த டைம் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட் போகிறோம். ஸோ ஒரு அப்பாவாக அவர் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்றது பிக்சர் அது. தட்ஸ் ஸ்பெஷல் பிக்சர். நிறைய பேர் இந்த பிக்சர் பார்த்துட்டு என்ன இப்படிலாம் இருக்கீங்க. நான் என் அப்பாவுக்கு அப்படி தான் சின்ன வயசில் நான் அப்போ தான் கட்டி முத்தம் கொடுப்பேன். இப்படி நான் அப்போ தான் கட்டுவேன். நீங்கள் தப்பாக பார்க்குறீங்கன்னா உங்கள் கண்ணில் பார்வை. நீங்கள் அதுக்கு நான் தப்பானவளோ எங்கள் அப்பா வந்து இப்படி வளர்க்கல அது கிடையாது. உங்கள் கண்ணில் பிரச்சனை. டாக்டர் செக் பண்ண உங்கள் பார்வை ரொம்ப தப்பாக இருக்குது. உங்களை வளர்த்து உங்கள் அம்மா அப்பா தப்பாக சொல்லி வளர்த்துருக்காங்க. இந்த முத்தம் தப்பு கிடையாது. அவ்வளோதான், சிம்பிள். அதை பற்றி பேசும்போதே வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டீங்க. ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு. எல்லாருமே வந்து பாசிட்டிவ் வைஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது. கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டப்போ இந்த கமெண்ட் நிறைய சொல்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இதை பாசிட்டிவ் சொல்கிறாங்க. என்னன்னா இதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது, காமம் தெரியல, ஒரு அப்பா பொண்ணோட பாசமும் தெரிஞ்சு. ஆனால் இன்னொரு செட் ஆஃப் மக்கள் வந்து என்ன நீங்கள் பப்ளிக் பிளேஸில் இப்படி பண்ணுறீங்க, அவர் எங்கள் அப்பா அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் உங்களுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்கணும், எங்கள் அப்பாவுக்கு நான் அப்படி தான் இருப்பேன், சின்ன வயசில் நான் அப்படி தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன், அவர் மேலே பிறண்டு விளாண்டேன், இப்போ நான் கல்யாணம் ஆகிட்டேன்னா நான் என்ன ஒரு ஸ்டெப் பேக்கில் நிற்கணுமா, ஒரு ஸ்டெப் ஹேடாக தான் நிற்கணும்னா. ஸோ இன்றைக்குமே நான் அவருக்கு ஒரு குழந்தை தான். சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ நிறைய பிக்சர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அதை என்னன்னு பார்த்துடலாம். உனக்காக பிறந்தேனே எனதழகா. வாவ். எஸ், இந்த வீடியோல இருந்து ஒரு கேள்வி இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் வந்து நீங்க மூச்சுக்கு 3 தடவை அம்மா 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 அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட இந்த மேடையில கொஞ்சம் அம்மாவை வந்து ஷேர் பண்ண கொஞ்சம் இல்லைங்க, தப்பில்லை. நிறைய ஃபுல்லாகவே அவங்க எடுத்துக்கலாம். அதாவது என்னதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான விமனாக இருந்தாலும் அந்த என்கேஜ்மெண்ட்டோ கல்யாணமோ அப்படி அந்த கோலத்தில் வந்து நம்மளோட குழந்தைய பார்க்கும்போது ஒரு மாதிரியான ஃபீலிங்ல அது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்க. அதை அழகாக வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள், என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அந்த ஒரு மொமெண்ட்டில்? இல்லை, சந்தோஷம் ஒரு பக்கம், சந்தோஷத்தில் கூட அழுக வரும் கண்டிப்பாக. ஆனால் அந்த டைமில் எப்படி இருந்ததுன்னா, நம்ம கையில் குழந்த பிறந்து அந்த குழந்த வளர்ந்து இன்றைக்கி அவள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போக போகிறா. அப்போ என்னெல்லாம் நிறைய அவள் கற்றுக்கணும், என்னெல்லாம் விஷயத்தை அவள் ஃபேஸ் பண்ணணும், இன்னும் அவளோட வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைய வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு அம்மாவாக ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா, அந்த ஃபியரோட வெளிப்பாடு தான் அந்த கண்ணீர். பட் ஆனால் வந்து பயம்ன்றது இருக்க தான் செய்யுது, கண்டிப்பாக சொல்ல முடியாதுல்ல. என்னதான் எல்லாம், ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் கூட வந்து தம்பிக்கு தானே கொடுக்குறீங்க, ஏன் அழறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பையங்க தானே கொடுக்குறீங்க, ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. யாராக இருந்தாலும் நம்ம குழந்தை, நம்ம பொண்ணு இல்லையா. கண்டிப்பாக. கிட்டத்தட்ட ஒரு 21 வயசு வரைக்கும் அவளை அப்படியே கங்காரு குட்டி மாதிரி அந்த வயிற்றுக்குள்ளேயே வச்சு மனசுக்குள்ளேயே வச்சு கொண்டு வந்தவங்கள இன்னைக்கு அவங்க ஒரு ஸ்டெப்ஸுக்கு கொண்டு போகிறோம். குடும்பம்னு போகும்போது அவளுக்கான பொறுப்புகள் அதிகமாகும். இப்போவும் நாங்கள் அவளை வந்து குழந்தையாக தான் பார்க்குறோம். அவளுக்கு இன்னும் இது தெரியாதே அது தெரியாதே. இன்றைக்கும் எங்கேயாவது வெளில போனால் நாங்கள் பின்னாடியே ஓடுறோம், நானாக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும். ஏன்னா குழந்தையாக தான் நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவள் தனியாக அவளோட விஷயத்தெல்லாம் கற்றுக்க போகிறா, செய்ய போகிறா அப்படின்னும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன அது. ஆனால் ஹாப்பியான டியர்ஸ் தான் அது. அது எங்களுக்கு தெரிஞ்சது ஹாப்பியான டேஸ் தான். நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்தது வந்து தெரிஞ்சுது எங்களுக்கு அந்த இது பார்க்கும்போது. ஆஹா, ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க, நம்ம பட்ட கஷ்டங்களும் இப்போ வந்து குழந்தை பார்க்க போகிறா அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்திருக்கோம்ல, அது ஏதோ ஒன்று அவங்களும் வந்து இனி அந்த லைஃப்பில் பார்க்க போகிறாங்க, புதுசாக நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து இந்திரஜாவை பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் கேட்கும்போது அவ்வளோ அழகாக தெளிவாக ஒரு கிளாரிட்டியோட பதில்கள் வந்து கொடுக்குறாங்க. அது ஐ திங்க் உங்ககிட்ட இருந்தால் அவங்க கண்டிப்பாக கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவங்கள பாப்பாவை நான் இப்படி பேசியெல்லாம் பார்த்தது கிடையாது. அவள் ஸ்டேஜில் மைக் பிடிச்சி பேசும்போது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க அப்பா பேசினாலும் சரி, இவ பேசினாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எங்களோட லைஃப் அந்த மாதிரி. இப்போ அவங்க சங்கர் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருந்தது. அப்போது அவர் பேசும்போது மேடையில் இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் மைக்கு பிடிச்சி நின்னாருன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் அவர் வந்து தன்னை கவனிக்க வச்சிருவார், சிரிக்க வைப்பார். அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பு அது. அது எனக்கு பெருமை தானே. அது மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொல்கிறா. எங்களோட பெட் டைம் ஸ்டோரியே வந்து அம்மாவோட காதல் கதை தான், அப்பாவோட கல்யாண கதை தான், அப்பா கஷ்டப்பட்டது, அம்மா கஷ்டப்பட்டதுன்னு. ஸோ அதையெல்லாம் அவன் மனசுக்குள்ளே போய் உள்வாங்கி உட்கார்ந்துருந்ததுனால தான் இவ்வளோ அழகாக தெளிவாக அவள் வார்த்தைகளை கொடுக்குறா. இல்லைன்னா பயந்துருப்பாங்க இல்லையா. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் நிறைய கேள்விகளாக கேட்டீங்க. அங்கே குண்டாக இருக்க, கருப்பாக இருக்க, ஸ்கூலில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவேன், கஷ்டப்படுவியா அப்படின்னெல்லாம் கேட்டாங்கன்னு சொன்னீங்க.
கண்டிப்பாக அந்த கஷ்டங்கள்லாம் இருக்கும். நேராக ஸ்கூல்லேருந்து வருவா, வந்ததும் பேக்கை ஒரு பக்கம் தூக்கி போடுவா, ஷூவை ஒரு பக்கம் தூக்கி போடுவா. என்னடா பாப்பா அப்படின்னா, மிஸ் ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேறு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை. ஏன் என்னன்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன கேலி பண்ணுறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்னை அக்கான்னு கூப்பிட்டாங்க அப்படின்னுலாம் சொல்லுவாள். நான் சொன்னேன், அப்படிதா நல்ல விஷயம் தானடா, நமக்கு மரியாதை கிடைக்கும்போது நம்ம அதை ஏன் விட்டு கொடுக்கணும்? ஓ அப்படியாம்மா, அதாவது நம்ம அந்த அந்த மைண்ட் செட்டையே மாற்றிட்டு போகிறோம். கரெக்ட். ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களா, போச்சு, அப்போ நீ குண்டாக இருக்க, நீ கருப்பாக இருக்க, அதனால தான் உன்னை அக்கான்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு மரியாதை கிடைக்குதுடா. நீ பாரு, நாளைக்கு உன்னை பார்த்தோன்னே பாரு, அவங்க குட் மார்னிங் சொல்லி கையெடுத்து கும்பிடுவாங்க, அப்போ டபுள் மரியாதை இல்லையா அப்படின்னா, அப்படியே அம்மாண்ணே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்கள அந்த இடத்துல இருந்து உனக்கு ஃப்ரெண்டாக்க போகிறோம். அந்த ஃப்ரெண்ட் ஆக்குறது எப்படின்றது நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு மறுநாள் காலையில் எத்தனை பிள்ளைங்க அவளை அக்கான்னு கூப்பிட்டாங்களோ அத்தனை பேருக்கும் நான் சாக்லேட் வாங்கிட்டு போவேன். எத்தனை பசங்க இவ்வளோ குண்டாமான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கும் சாக்லேட் வாங்கிட்டு போவேன். வாங்கிட்டு போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன். கூப்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அவள் உன் ஃப்ரெண்டு தானே, நீ எதுக்கு அவளை அப்படி சொன்ன, அவள் கஷ்டப்படுவா இல்லையா அப்படின்னு. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களே, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பான பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நான் கிஃப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சாக்லேட்டை ஷேர் பண்ணிப்பாங்க. ஷேர் பண்ணிட்டு கை கொடுத்துட்டு, ஓகே நிந்திரஜா இனிமேல் நீ நானும் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்த தம்பிங்க. அதே மாதிரி அந்த பிள்ளைங்க வந்து அக்கான்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க, அவளோட கிளாஸ் தான் சொல்லுவாங்க. என்ன செக்ஷன் பண்ணுறீங்க, அதே செக்ஷன் தானே. ஸோ 2 பேரும் சேம் கிளாஸ் தானே, அப்போ ஏன் அவளை அக்கான்னு சொல்கிறீங்க, ஃப்ரெண்டு தானே. ஆமாம் இல்லை ஆண்டி, இல்லை அவங்க கொஞ்சம் ஹைட்டாக தெரியுறாங்க, அவங்க கொஞ்சம் குண்டாக தெரியுறாங்கன்னா, அவள் நல்லா சாப்பிடுவா, நான் வேணா நாளைக்கு உனக்கு அதே மாதிரி லஞ்சு செஞ்சு கொடுத்து விட்றேன், நீயும் சாப்பிடு, அவளை மாதிரி ஈக்குவல் ஆகிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி சமாதானம் பண்ணி அந்த குழந்தைங்களுக்குள்ளேயும் அந்த விஷயத்தை எப்படி எடுக்கணுமோ அதை எடுத்துருவோம். இவளுக்குள்ளே இருந்த அந்த பயமும் அந்த வெறுப்பையும் எப்படி எடுக்கணுமோ எடுத்துடலாம். ஸோ இதுதான் நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்தது. அதுவே அவளுக்கு இப்போ வந்து யூஸ் ஆகுதுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்களை தெளிவாக பேசுகிறான்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சூப்பர் சூப்பர். செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. இந்த ஒரு மொமெண்ட்டை இன்னும் சந்தோஷமாகவும் இன்னும் வந்து அவங்கள வந்து ஹானர் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் அவங்களுக்கான அந்த சேரை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வாங்க. விமென்ஸ் டே உங்களை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே கூப்பிட்ருக்கோம். உங்களுடைய அரியாசனம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. எல்லாமே கற்றுக்கிட்டது அம்மா கிட்ட இருந்தான். அவங்க உங்களுக்கு அந்த மொமெண்ட்டோ வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் நாங்கள் ஆசைப்படுறோம். அந்த ஒரு மொமெண்ட் இங்கே முதல்ல நடந்துருட்டும். கண்டிப்பாக. ஓகே ப்ளீஸ். ஆக்சுவலாக வந்து என்னோட கையிலேருந்து கொடுக்கறது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். பட் அவங்க அப்பா, அதே மாதிரி அவளுக்கு இனிமேல் ஃப்யூச்சரில் அப்பாவா அம்மாவாக இருக்க போகிற தம்பி எல்லாரும், அதாவது ஹஸ்பண்டு, ஸோ அவங்க எல்லாரோட சார்பாகவும் நான் கொடுக்குறேன்றத பெருமையாக அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா தனியாக நான் தான் அந்த இடத்துக்கு உரிமையானவள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை எனக்கு அழகாக சப்போர்ட் பண்ணி என்னோட பின்னாடி இருந்து புஷ் பண்ணி விடுற அவங்க அப்பா, இப்போது இவளுக்கு கணவராக போகிற தம்பி, ஸோ எங்கள் ஹோல் ஃபேமிலி சார்பாக அந்த மெமெண்டோவை வந்து நான் இந்திரஜாக்கு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா. ப்ளீஸ். அந்த இடத்துக்கு உரிமையான ஆள் நான் இல்லை, அம்மா மட்டும்தான். ஏன்னா அவங்க கைட் பண்ணலைன்னா இன்னைக்கு நான் வந்து அந்த அரியாசனை உட்காரத்துக்கு தகுதியான ஆளாக நின்றுப்பேனான்னு தெரியாது. ஸோ அவங்க இல்லைன்னா நான் இல்லை. இன்றைக்கி நான் ஒரு சிங்கப்பெண்ணே எனக்கு ஜாலியாக பாட்டு போடுறீங்க, ஆனால் உண்மையான சிங்கப்பெண் அவங்க தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் தப்பு நடந்தால் சொல்கிறோம், ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் நம்ம வந்து சோஷியல் மீடியான்ற ஒரு விஷயம். ஆனால் அப்போ வந்து எதுவுமே இல்லாமல் எத்தனையோ பேரை தாண்டி வந்து ஒரு அழகான லைஃப்பை உருவாக்கி ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாக இருந்து பொண்ணை வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே விட்டு அதில் வந்து எவ்வளோ அழகாக காப்பாற்றி இன்றைக்கி வந்து தன்னோட கணவருக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு இக்கட்டான சூழ்நிலேருந்து மீட்டெடுத்து உண்மையாலுமே நெஞ்சில் தில்லோடு நான் மார்த்தட்டி சொல்லுவேன், எங்கள் அம்மா தான் சிங்கப்பெண். அம்மா பார்த்த இப்போது சமீபமாக அவங்க அந்த 3 வருஷத்தில் பார்த்த ஸ்ட்ரகிள் வந்து வேறு ஒரு பொண்ணாக இருந்தால் இல்லை வேற ஒருத்தராக இருந்தால் கண்டிப்பாக 1 ஸ்டெப் பேக் தான் எடுத்திருப்பாங்க. இல்லை
என்னால் முடியும், நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த முடிவுகள், அவங்க பண்ண விஷயங்கள் தான் இன்றைக்கி அப்பாவையும் சரி, என்னையும் சரி, என் ஃபேமிலியும் சரி திருப்பி தூக்கி நிப்பாட்டிருக்கு. அது மம்மி பண்ண விஷயங்கள் மட்டும்தான். லவ் யூம்மா. கண்டிப்பாக இந்த ஒரு விமென்ஸ் டேல எல்லா நாளுமே எங்கள் அம்மாவுக்கு விமென்ஸ் டே தான். இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து கிரீடம் வைப்பேன், இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் சிம்மாசனத்தில் உட்காரேன், அப்படிலாம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு எல்லா நாளுமே விமென்ஸ் டே தான். லவ் யூம்மா. Galata presents Women Icon celebrating the Sheroes. Title sponsor, Pisu Pillada Sunline Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner, Park Elanzan, Nungambakam, Chennai. Food partner, Toppivapa, Jigirdanda. Surprise partner, Chennai Surprise.